நீங்கள் கிரிக்கெட் நியூஸ், சினிமா நியூஸ் இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்கள் படிப்பீங்களா? இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் நீங்கள் நியூஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம். காசு சம்பாதித்து மட்டும் இல்லாமல் நிறைய இந்த மாதிரி கிஃப்ட்டும் நீங்கள் வின் பண்ணலாம். இது பொய் கிடையாது, இது ரியல். நீங்கள் வேணால் கூகுளோட சர்ச் பண்ணி பார்த்துங்க. இப்போவே நீங்கள் நிறைய சம்பாதிக்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த ஆண்ட்ராய்டு ஆப்போடைய லிங்க். அதை கிளிக் பண்ணி எல்லாமே யூஸ் பண்ணி நிறைய சம்பாதிங்க. அனைத்து தனுஷ் ரசிகர்களும் வணக்கம். இது நம்முடைய தனுஷ் ஃபேன்ஸ் யூடியூப் சேனல். நான் சதீஷ்குமார். இன்னும் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் ஜாயின் பண்ணி அவங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி எல்லாருமே நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் ஜாயின் பண்ணிடுங்க. போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வட சென்னை மாறி 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஹிட் படத்தை நம்ம தனுஷ் கொடுத்துட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 2019 வட சென்னை படத்துக்காகலாம் பயங்கரமான விருதுகள்லாம் எல்லா இடத்துலையும் வாங்கிட்டு இருக்காரு. இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா 2019 பிரம்மாண்டமான ஹிட் படங்கள்லாம் கொடுப்பாருன்னு ரசிகர்கள் எல்லாமே பார்த்துட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அசுரன் படத்தை இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. விஸ்வாசம் படத்தின் வேலை எழும்போது பார்த்தீங்கன்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ஒரு தகவல் வெளியிட்டாங்க. அதாவது துரை செந்தில்குமார் இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் ஒரு படம் நடிகர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. துரை செந்தில்குமார் இயக்கத்தில் நம்ம தனுஷ் நடிக்க இருக்கக்கூடிய படம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா கார்த்திக் சுப்புராஜும் தனுஷ் இணைகிற படம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. தனுஷ் கார்த்திக் சுப்புராஜ் இணையம் இந்த படத்திற்கான கதை எழுதும் பணிகளும் துவங்கிட்டாங்க. இந்த படத்திற்கான படப்பிடிப்பு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்திற்கான 70% படப்பிடிப்பு பணிகள் பார்த்தீங்கன்னா நியூயார்க் நகரில் தான் நடைபெற போதுதான். மேலும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இளம் நடிகையை கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்யறதுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது தவிர ஹாலிவுட் சினிமாவில் நடித்து உலக அளவில் புகழ்பெற்ற அல் பச்சினோவும் கார்த்திக் சுப்புராஜ் தனுஷ் படத்தில் இணையலாம் என தகவல் கூறப்படுகிறது. இதை பற்றி இன்னும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வரல. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அதிகாரப்பூர்வ தகவல் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நீங்கள் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் யாராவது நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் ஜாயின் பண்ணி அவங்க எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி எல்லாமே நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் ஜாயின் பண்ணிங்க.